ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான ஏடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எடுத்தோடனே கதை ரொம்பவே விறுவிறுப்பாக போகும். ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலுமே கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்கு. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 2. போன எபிசோட்ல நடந்தது காமிக்கிறாங்க. ரெபேக்காக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதுல ஹாப்பியா இருந்து போயிட்டான் அப்படின்னு ஷீக்கி சொல்லியிருப்பான். ரெபேக்கா கண்முழிச்சு பார்த்து ஹாப்பி ஒரு தான் இருக்கான், ஹாப்பி ஆகிறா. ரெபேக்கா ஒரு மணி நேரம் தூங்கிட்டு இருந்த டயத்துல டிராகன் ஜோட ஷிப் இவங்களை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஷிப்குள்ள போறாங்க. ரொம்பவே வயசான சைபர் அவங்க அந்த இடத்துல மீட் பண்றாங்க. பட் அவன் ரொம்பவே நல்லவனா தான் இருக்கான். ஹீடன் ஜீரோ க்ரோ, நீங்க எங்க தான் இருக்கீங்கன்னு தெரியும். உங்க ஷிப் நான் ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சிருக்கேன். அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சா மரியாதையா சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி டிராகன் ஜோ இவங்களை மிரட்டி இருப்பான். ஹீடன் ஜீரோல அட்டாக் நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ண நம்ம ஹீரோக்கு தெரியல. எனது ஹாஸ்டேஜா நம்ம அவங்களை கொல்லலாம்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த வந்தவங்க சொல்லுவோம். கீழே இருக்கிறவங்க கூட கம்யூனிகேஷன் கட் ஆயிருக்கு. சோ நம்ம இவங்களை கொண்டாலும் அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு இவங்க போகும்போது ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் வருது. சத்தியத்தை கவனின்னு சொல்லுவான். அந்த ஸ்கெலிட்டன் அதை டெஸ்ட்ராய் பண்றான். ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒருத்தனை வந்து ஒரு இரும்பு கம்பி பிடிக்கவா அசால்ட்டா அதை பிச்சு போடுறான். டியோகோ ஸ்ட்ரென்த்துக்கு அவன் எதனாலும் பிச்சு போட்டுருவான் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பொண்ணு சொல்றா. இப்போ விச் வந்துட்டு அவளோட பேட்டில் ட்ரெஸ்ல ஃபைட் பண்றதுக்கு வந்திருக்கா. நம்மள தோக்கடிக்க தனியா வந்திருக்கா அப்படின்னு ஷூட் பண்ணவும் ஷீல்ட வச்சு விச் ப்ரொடெக்ட் பண்றா. ஹத்த மீறி உள்ள வந்திருக்கீங்க, உங்களை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு விச் சொல்றா. ரிலீஸ் ஈத்தர் லிமிட்டர் பேட்டில் ட்ரெஸ் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் விச்சோட ஃபார்மே இப்போ டோட்டலா சேஞ்ச் ஆகுது. விச் ஃபைட் பண்ணிட்டு இருக்க அந்த கேப்ல கீழே இருக்கிற நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவன் நம்ம 3 பேர் கூட தனியா ஃபைட் பண்ண போறாளா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. டேகா ஷூட் பண்ண போகவா அவன் கண்ணை வந்து விச் ஃப்ரீஸ் பண்றா. பொண்ணு அவளோட காலை நீளமாக்கி மேல இருக்க வெயிட் டாப் அட்டாக் பண்ணவும் ஷிப்பை இதுக்கு மேலேயோ டேமேஜ் பண்ணாதா அப்படின்னு விச் சொல்றா. விச் டீமன் கிங் அப்புறம் வேற யாரு பிரின்சஸ் தானே அடுத்து அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும் பிரின்சஸ் நீ என்னவா சொல்றான்னு மாஸ்கோ கேட்கவும் கம்மன் இருடா அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சொல்றா. விச் எப்படி இதை பண்ற அப்படின்னு சொல்லி ரெபேக்கா கேட்கவும் இது கிட்டத்தட்ட மேஜிக் மாதிரி தான், ஈத்தர் தான் அவ யூஸ் பண்றான்னு ஹெர்மிட் சொல்றா. ஐஸ் அப்புறமா இப்போ யாரை யூஸ் பண்ணி வச்சு தப்பிச்சிட்டு இருக்கா. அடுத்தது அவங்களுக்கு கரண்ட் ஷாக்கை கொடுக்குறா. எப்படி அவளோட ஈத்தர் எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகுறாங்க. லைட்னிங் ஈத்தரை யூஸ் பண்ணி அவங்க மொத்த 3 பேருமே மயங்கி விழுந்துட்டாங்க. விச்சுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஸ்டீல் சாசரர் அப்படின்னு சொல்லி ஹெர்மிட் சொல்றா. தனியாலா போய் தோக்கடிச்சிட்டாலே அப்படின்னு ரெபேக்கா பாக்குறா. இந்த ஷிப்ல இருக்கிறவங்க என் ஃபேமிலி மாதிரி, அவங்க மேல கை வச்ச சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விச் சொல்றா. ரைட் அடுத்து நான் போய் அவளை டார்ச்சர் பண்ணி உண்மையை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் ஓடுறா. சீக்கி கேக்குதா நாங்க எனிமீஸ் தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹெர்மிட் வந்து நம்ம ஹீரோ கூட கம்யூனிகேட் பண்ணி கனெக்ட் பண்றா. அவங்க எப்படிப்பா தோக்கடிச்சிருப்பாங்க, மாஸ்கோயோட பவரை யூஸ் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஓவரா யோசிச்சுட்டு நிக்கா. எக்ஸ்பிளைன் பண்ணலாம் டைம் இல்ல, சீக்கிரம் நம்ம ஷிப்புக்கு வர பாருங்க. அவங்க எதுக்கு நம்மள ஃபாலோ பண்றாங்க, நீங்க மாட்டிக்கிட்டு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹெர்மிட் சொல்றா. நம்ம ஷிப்பை அட்டாக் பண்ணவங்கள நான் சும்மா விட்டுட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும் ஹெர்மிட் சொல்ல. பரவாயில்ல இவங்க சூப்பரா தான் ஃபைட் பண்றாங்க, அப்ப வேற ஆப்ஷன் இல்ல, இந்த டிராகன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எலமெண்ட் 4 இறக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி டிராகன் ஜோ இறக்குறான். வந்த 3 பேர்ல 2 பேர் ஆண்ட்ராய்ட் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் தான் ஹியூமன் அவளை பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு ஹெர்மிட் சொல்றா. வச்சு என் மாஸ்டருக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஹோமரா பேசிட்டு இருக்கா. எதுக்காக எங்க ஷிப்பை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டர் வந்து அவளை டார்ச்சர் பண்ணி விசாரிச்சிட்டு இருக்கா. ஷிப் ஒரு ஸ்பெஷல் மெட்டலால ஆனது, அவ்வளவு ஈஸியில அதை டேமேஜ் பண்ண முடியாது அப்படின்னு விச் பார்க்கவும் இவங்க ஷிப்ல ஒரு ஈத்தர் பீம் இருக்கு, அதை தான் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேப்டன் சொல்றான். இந்த பீமோட பவரை வேற யாரோ ஒருத்தங்க அவங்களோட பவரை யூஸ் பண்ணி சப்ளை பண்ணிருக்காங்கன்னு அவன் சொல்றான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த டிராகன் ஜோவோட பவரா இருக்கும்னு நினைக்கிறேன், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஹெர்மிட் சொல்லவும் ஆர்மரா அவன் பேப்பரா மாத்திருவானா. அப்ப பீனோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அவன் எப்படி இருந்தாலும் சரி அவன் நம்ம ஷிப்பை டார்கெட் பண்ணிருக்கான், அவனை நம்ம தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ஹலோ சிட்டிசன்ஸ், ஈடன் ஜீரோ க்ரோவோட போட்டோஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இவங்களை யார் பிடிச்சு கொடுக்குறீங்களோ கடன் எல்லாத்தையும் நான் உடனே கேன்சல் பண்ணிடுவேன் டிராகன் ஜோ சொல்லவும் என்னது கடனை கேன்சல் பண்ணிடுவாங்களா, சூப்பர்னு எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. அந்த போட்டோல இருக்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டீமை பார்த்துருந்தாங்க. எந்த பக்கம் நம்ம ஹீரோ டீம் ஓடினாரோ எல்லாருமே அவங்கள துரத்துறாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே வாட அவனுக்கு கடன்காரனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். சைபருமே இந்த நியூஸ் அதுல பாக்குறான். சார் நீங்க தான் எலமெண்ட் 4 யூஸ் பண்ணிருக்கீங்களா, அப்புறம் ஏன் மக்களை இதுல இன்வால்வ் பண்ணீங்கன்னு கேட்கவும் இது பார்க்க ஃபன்னா இருக்குல்ல, அது போக யாராலையோ கடனை அடைக்க முடியாது, ஏன்னா எலமெண்ட் 4 என்னைக்கோ தோத்து போக மாட்டாங்க. ஃபயர் வாட்டர் விண்ட் ஏர் என்னோட பவர்ஸ்ல ஒரு பார்ட் அவங்க கண்டிப்பா தோத்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி டிராகன் ஜோ சொல்றான். ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி அந்த சிட்டியை விட்டு ரொம்பவே தள்ளி வந்துருந்தாங்க. நம்ம எங்க போனாலும் நம்மள துரத்தி வந்துட்டு இருக்காங்க, நம்ம ஃபேஸ் வேற அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, இந்த டைத்துல நான் இதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஈடன் ஜீரோல இருக்கிற ட்ரெஸ் டெக்னாலஜியை வச்சு இதை நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம அப்பியரன்ஸை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி வைஸ் வந்து எல்லாத்தோட உருவத்தையும் மாற்றி விடுறான். பாவ் நான் ஹியூமன் ஆயிட்டேன் அப்படின்னு பீனோ ரொம்ப ஹாப்பி ஆகுறா. இந்த ட்ரெஸ்ஸோட நான் எப்படா போவேன் அப்படின்னு ஹோமரா கேட்கவும் கிளப் டான்சர்ஸ் இப்படி தானே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க நம்ம சொல்றேன், ஃபேஸையே மாத்தலாம் அப்புறம் எதுக்குடா அந்த டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டா அப்படின்னு சொல்லி ஹோமராவே அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாறிக்கிறா. இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்கவும் மேடம் சூப்பரா இருக்கீங்க, நீங்க எப்படி தனியா தெரிஞ்சா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம சொல்றான். சரி இப்போ நம்ம டிராகன் ஜோ இருக்கிற இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வைஸ் சொல்றான். எப்படி போய் நம்ம அவனை டைரக்டா அட்டாக் பண்றதுன்னு ஹோமரா கேட்கவும் அவன் ஒரு மணி லெண்டர் மாதிரி தெரியுது, நம்ம அவன் கிட்ட கடன் வாங்குற மாதிரி போவோம், உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும் டிராகன் ஜோ கேட்கவும் உங்க ஷிப்பை டேமேஜ் பண்ணதுக்கான காசு வேணும்டா அப்படின்னு அடிச்சு போட்டுலாம் இவங்க பிளான் போடுறாங்க. ஹியூமனா மாறினதுல பீனோ ரொம்ப ஹாப்பியா இருக்கா. இது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் நீ ஆட்டோமேட்டிக்கா பழைய உருவத்துக்கே போயிருவா அப்படின்னு சொல்லி வைஸ் சொல்றான். அட்லீஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி ஹியூமனா மாதிரி இருக்க ஒன்னு நினைச்சா ஹாப்பியா இருக்கு. நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கோம். ஏன் முன்னாடி அழுகுதா, கண்ணீர் தான் ஒருத்தரோட வீக்னஸ், முன்னாடி அழுதவங்களால எந்திரிச்சு நிக்க முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். திடீர்னு நம்ம ஹீரோ தனியா மாறிட்டான். மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பீனோ பாக்குறா. நீங்க உங்க உருவத்தை மாத்தலாம், பட் உங்க உடம்புல
டைம்ல ஓடுற ஈத்தர் சிக்னல் அதை மாத்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்றான். மாஸ்டர் தண்ணியா மாறிட்டாருன்னு பீனோ வருத்தப்படவும், டிராகன் ஜோவோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எலமெண்ட் 4ல இருந்து வந்திருக்கேன். என்னோட பேரு லாக்னா, ஸ்பிரிட் ஆஃப் வாட்டர். ஏன் முன்னாடி நீங்க கண் கலங்கினா அந்த கண்ணீர் மாதிரியே நீங்க தண்ணியா மாறிடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்றேன். அலாதா ஷீக்கி இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவன் ஈத்தர் சிக்னல் என்னால சென்ஸ் பண்ண முடியுதுன்னு அவங்க சொல்றாங்க. மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பீனோ அளவும் அவ கண்ணீரை யூஸ் பண்ணி அவளையும் தண்ணியா மாத்திருந்தான். சொன்னல ஏன் முன்னாடி அழுதா ஏந்துச்சு நிக்க முடியாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொம்பளை மாதிரி மேக்கப் போட்டுருக்கோம்னு ஒழுங்கா என் ஃப்ரெண்ட்ஸை திரும்ப கூட அப்படின்னு வைஸ் கேட்கும். ஆம்பளையா இருந்துட்டு பொண்ணு ட்ரெஸ் போட்டுருக்கேன், நீ அதை பேசுறியான்னு அவன் கேட்கறான். நம்ம இவனை தோக்கடிச்சா அவங்க பழையபடி மாறிடுவாங்க அப்படின்னு ஹோம்ரா சொல்லுவோம். என்ன தோக்கடிப்பீங்களா? நான் டிராகனோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எலமெண்ட் 4 சேர்ந்தவன். நான் டிராகன்ல ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அழுதாதானே நாங்க தண்ணியா மாறுவோம், என் கண்ணில இருந்து கண்ணீர் வராதுடா அப்படின்னு வைஸ் பேசிக்கிட்டே போன்ல அவன் ஈத்தர் பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் அவ்வளோ ஈஸியில அழ மாட்டேன், என் ஆர்ஸ்னலை யூஸ் பண்ணி ஒன்னு அழ வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி வைஸ் பேசிட்டு இருக்கும் போதே லாக்னா வந்து ஹீல்ஸ் காலை வச்சு வயசை மதிக்கவும், அச்சோ வலிக்குதேன்னு வைஸ் கல்ல இருந்து தண்ணி வந்துருது. வயசும் இப்ப தண்ணியா மாறிட்டான். ஒன்னியவும் நான் ஈரமாக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது தப்பான மீனிங்ல தெரியுதேன்னு ஹோம்ரா கேட்கிறா. பல வருஷங்களுக்கு தேவையான லெவலுக்கு நான் ஆல்ரெடி அழுது முடிச்சிட்டேன், என் கண்ணில இருந்து கண்ணீர் வராது அப்படின்னு ஹோம்ரா ஸ்வாட் எடுக்கவும், ஸ்வாட் தற்கியரா சரி ஒன்னு நான் ஃபைட் பண்ணி தோக்கடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு ஹோம்ரா கூட போயிட்டு அவன் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். சூப்பரா ஸ்வாட வச்சு ஃபைட் பண்றேன் ஹோம்ரா சொல்லுவோம். பல வருஷங்களுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், ஒரு பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா வருவேன்னு. நாங்க 2 பேர் ஃபைட் பண்ண வேண்டியது, பட் என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி சோக கதை சொன்னா நான் அழுதுருவேன் நினைக்கிறான் ஹோம்ரா கேட்கவும், இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சு நீ அப்படின்னு சொல்லி லாக்னா வந்துட்டு கீழே பாரு 1 மில்லியன் காயின் கிடக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சந்தோஷத்துல கண்ணீர் வரும் நினைச்சியா அப்படின்னு கேட்கறா. எந்த ட்ரிக் அவன் யூஸ் பண்ணாலும் ஹோம்ரா ஆளல, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நம்ம கொட்டாவி விடுவோம். எவ்வளவுக்கோ கொட்டாவி வருது, கொட்டாவி விடும்போது கண்டிப்பா கண்ணில இருந்து தண்ணி வரும் அப்படின்னு நம்ம சொல்றான். பட் ஹோம்ரா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிற. அப்ப வர வழி இல்ல அப்படின்னு சொல்லி வெங்காயத்தாம எடுத்துட்டு வந்து ஹோம்ரா கண்ணில் புளிஞ்சு விட்டுதான். ஆபியஸா ஹோம்ரா கண்ணில இருந்து தண்ணி வரவும் ஈஸியா அவளையோ தண்ணியா மாத்திருந்தான். அட்லீஸ்ட் நான் இவங்களை உயிரோட வாட்ச போடிச்சிட்டு போறேனே அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே பாட்டில்ல கலெக்ட் பண்றேன். அடா 3 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தங்க மிஸ் ஆகுறாங்களே நம்ம பார்க்கவும், நான் இங்க இருக்கேன் தம்பி அப்படின்னு வயசு நிக்கவும், நீ தான் தண்ணியா மாறிட்டியா அப்படின்னு அவன் கேட்கறான். நான் அழுத்து தண்ணியா மாறின மாதிரி நடிச்சனே தவிர்த்து நான் தண்ணியா மாறல. ஹீல் ஷோவை போட்டிருந்தப்பவே கண்டிப்பா என்ன வந்து மிதிப்பான்னு தெரியும். சோ என்னோட ஆப்பை நான் டக்குன்னு மாடிஃபை பண்ணி அழுற மாதிரியான எமோஜியை நான் என் ஃபேஸ்ல கிரியேட் பண்ணி தண்ணி மாதிரி என்ன மாத்திக்கிட்டேன். நான் தண்ணியா மாறிட்டேன், நீயும் நம்பிட்ட. பட் உண்மையிலேயே அந்த ஆப் தான் என்ன தண்ணியா மாத்திச்சே தவிர்த்து உன் பவர் என்ன தண்ணியா மாத்தல. நான் சொன்ன மாதிரியே இப்போ ஒன்னு ஆள வைக்கிறதுக்கான நேரம். ஆர்சனல் சூட்டா மாக்கினா மேக்கா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஹீரோவோட என்ட்ரன்ஸை வெல்கம் பண்ண எந்த ஆடியன்ஸும் இல்ல, இதை பார்க்கும்போது தான் எனக்கு கண்ணீர் வரும் போல அப்படின்னு வைஸ் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டிராகனோட எலமெண்ட் 4ல இருக்கிற ஜஸ்ட் ஒருத்தனை வந்து இவங்களை அசால்ட்டா பிடிச்சிருந்தான். அதுலயும் நம்ம ஹீரோவை ஈஸியா தோக்கடிச்சிருந்தான். இவங்களோட ஈடன் ஜீரோ ஷிப்ல வர அந்த டேமேஜை சரி பண்ண முடியல. என்னதான் நடக்குது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.